போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் இளைஞர் அபிஷேக். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவைக்கு வந்துள்ளார். கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் தனது காரை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று மது அருந்தியதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து அபிஷேக் தனது காருக்கு பதிலாக அங்கு நின்று கொண்டிருந்த வேறொரு காரை எடுத்துச் சென்றுள்ளார். கார் குனியமுத்தூர் வரும்போது பெட்ரோல் நிரப்புவதற்கு அங்குள்ள பெட்ரோல் பங்கில் வாகனத்தை நிறுத்தும் போதுதான் வாகனத்தை மாற்றி எடுத்து வந்தது இளைஞர் அபிஷேக்குக்கு தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து வாகன எண்ணை வைத்து காரின் உரிமையாளரிடம் கார் ஒப்படைக்கப்பட்டதுடன் அபிஷேக்கை போலீசார் விசாரித்து அவரது வீட்டிற்கும் தகவல் அனுப்பினர். அதைத் தொடர்ந்து அபிஷேக்கின் தந்தை காவல் நிலையம் வந்து அவரை மீட்டுள்ளார். இந்த நிலையில் அபிஷேக் தான் நிறுத்திய காரை எடுப்பதற்காக சென்றுள்ளார். ஆனால் அவரது கார் நிறுத்திய இடத்தில் இல்லை. இதனால் பதற்றம் அடைந்து அங்குமிங்கும் தேடி பார்த்துள்ளனர். ஆனால் கார் கிடைக்கவில்லை. இதையடுத்து மர்ம நபர்கள் காரை கடத்தி சென்றது தெரிய வந்தது. ராமநாதபுரம் போலீசாரிடம் இது தொடர்பாக புகார் அளிக்கும் போது அவர்கள் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடந்த 27ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியளவில் காரை சில மர்ம நபர்கள் கடத்தி செல்வது பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அதற்குள் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த முகமது அராஃபஸ் மற்றும் போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த இஷான் அகமது ஆகியோர் காருடன் வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மேலும் காரை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்ட அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவர்களை கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.